ஹாய் ப்ரொடியூசர், ஹாய் டைரக்டர். நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. இது கதை நல்லா இருந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எனக்கும் ஒரு ஆசையாக இருக்குது ஏதாச்சும் அந்த கதை சொல்ல போகிறேன். ஒரு அஞ்சு அஞ்சு அரை நிமிஷத்துக்கு சொல்லிடுறேன். கதை கதை ஸ்டார்ட் ஆனதும் 4 பேர், அப்பா அம்மா, அவங்க அவங்க பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பெரிய பொண்ணு படிக்கிறது, சின்ன பையனை படிக்கலாம். அவரு ஒரு 16,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. மிடில் கிளாஸ் மாதிரி போயின்னு இருக்காராம். அப்படியே அவரு போயினே இருக்காரு. அவங்க அவன் தம்பி ஒரு நாள் வர்றாரு. அவன் தம்பி வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு. கல்யாணத்துக்கு வந்துருங்க எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி ஒரு நாள் சண்டை போடுறாங்க. எங்க அக்கா மட்டும் 5 பவுன் போடுறாங்க, நம்ம என்ன போடுறதுன்னு கேட்குறாங்க. நம்ம நல்ல முடிஞ்சது ஒரு 30,000 போடலாம்மா அது சொல்றாரு. அவங்க அதுக்கு என்ன சொல்லிட்டா படம் கிட்ட வாங்கிட்டு போயிட்டு வந்திருந்தான். உங்க அப்பானால ஒரு பிரயோஜனமே இல்லை. அவங்க அப்பா வச்சுருக்காங்க. அவங்க அப்பா செத்து போயிட்டாரு. ஒரு இது அது ஒரு போராளி செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரு என்ன பண்றாரு, திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா பேர் வந்து ஏதோ சொன்னாங்க புண்ணியம். அவங்க அப்பா பேர் புண்ணியம் வந்து அவரு 1920 வந்து கடை ஒன்று வச்சிருக்காரு. அந்த கடை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேட்டுக்கு வித்துட்டு கொடுத்துருக்காரு. அவங்க நண்பர் மாதிரி சின்ன பையன் சேட்டுக்கு. அது பத்திரமா வாங்கி வச்சிருக்காங்க. அது பத்திரம் வந்து வச்சுக்கிறாரு. அந்த பத்திரம் வச்சுக்கிறது யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சு, பத்திரம் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் கண்ணுக்கு தென்படுது. தென்படும்போது அது பாக்குறாரு, என்னடா இது அவருக்கு ஃப்ரெண்டுக்கு இது கொடுத்துருக்காங்க, நான் என்னைக்கு வந்தாலும் என் பசங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிக்கிறாங்க. எக்ஸைட்டா போய் பாக்குறாரு. அவரு அவங்க பையன் போய் பாக்குறாரு. உங்களுக்கு நான் ஒரு 10 நாள் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லிக்கிறாரு. இவரு அப்படியே சந்தோஷமாயிட்டு பொண்டாட்டி பசங்க எல்லாரும் ஆடுறாங்க. அப்படியே பொண்டாட்டி போயிட்டு வெட்டி காத்து வச்சுக்கிறது. இன்னும் காத்து கைட்டு வரலையே அங்கே. 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 10 நாள் ஆனதுன்னு ஃபோன் பண்றாங்க. திடீர்னு யார் பண்ணி யாருன்னு தெரியல, இன்னொரு டிஃபன் பண்றாங்க. அப்பா அவங்க பையனானே, சரி வாப்பா நான் சொல்றதுக்கு வான்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாய் செக்க கொடுத்துறாரு. இவர் என்ன பண்றாரு, கிளம்பிடுறாரு. செக்கில் நேம் கூட அவர் செக்கில் நேம் கூட எழுதாம கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு இந்த என்ன பண்றது, வண்டியில திடீர்னு ஃபோன் பண்ணி சண்டை போடுறாங்க. இதெல்லாம் இந்த பிளாட் வாங்கணும், அந்த பிளாட் வாங்கணும் அந்த சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா செக்கு தொலைஞ்சு போது, 1 கோடி ரூபாய் செக்கு தொலைஞ்சு போகுது. அந்த இங்க அங்க ஜெராக்ஸ் கடை, அந்த கடை ரோடு மேல ஆக்சிடென்ட் ஆகிக்குது. எல்லாத்துக்கும் போய் செக் பண்றாரு. திரும்ப ரீக்ரியேட் பண்றாரு. கிடைக்கவே இல்லை அந்த செக்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பொண்டாட்டி ஊருக்கு அனுப்பிச்சிடாரு. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கிட்ட போறாரு. ஒரு டிடெக்டிவ் ஆட்டோக்கார நண்பன் வரான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நண்பரும் வராரு. டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேரு செக்கு வந்து போச்சு, எங்க வச்சுன்னு தெரியலன்னு. அவர் அங்கங்க போய் செக் பண்றாரு, இது பண்றாரு. எல்லாத்துல போய் பாக்குறாங்க, கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்குதுன்ட்டு சைக்காலஜி கிட்ட கொண்டு போறாரு. சைக்காலஜி கிட்ட கொண்டு போனாக்கா அவங்க மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க, பயனினர்கள் வர சொல்றாங்க. அவங்க கிட்ட இல்லை அவங்க செக்கு. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ ஒன்று போடுறாங்க. அவங்க பொண்டாட்டி இந்த மாதிரி முட்டாள், நம்பர் 1 முட்டாள் இங்க எங்கேயே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சேனல்ல அவங்க வீடியோ ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பாத்தீங்கன்னாக்கா, கடைசியா அவங்க ரீக்ரியேஷன் வீடியோ ஒன்று போட்டுக்கிறாங்க. கிரியேட் பண்ணி பரிதாபங்கள் மாதிரி கிரியேட் பண்ணி போடுறாங்க. அதுல வந்து ஒரே இடத்துல ரெகுலர் ஆக்டிவேட்ல பாக்குறாங்க. வண்டி கவருக்குள்ள வச்சு கவருக்குள்ள வண்டி கவருக்குள்ள வேற ஒரு வண்டியில வச்சுக்கிறாரு, அதே மாதிரி கவர்ல. அதுக்கப்புறம் அந்த வண்டி கவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசியில அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு கிட்ட போய் மாட்டிருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு, எனக்கு அந்த காசுலாம் வேணாம், அது உங்களுடைய காசு, அதெல்லாம் நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன். அந்த கதையில ஒரு கிளைமேக்ஸ் முடிஞ்சுதான். மனம் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம்னு இல்லை, மனசும் முக்கியமா இருக்கு. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க, கமெண்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க, கமெண்ட்ல ஏத்துறவங்களும் இருக்கிறாங்க. பண்றவங்க பத்தி நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா லட்சக்கணக்கான நல்லவங்களும் இருக்காங்க, கெட்ட ஒரு 1000 பேர் 10,000 பேர் இருக்கதான் செய்வாங்க. இந்த கதையில என்ன புரியுது உங்களுக்கு, வேறாத்த பெருநஷ்டம் தான் புரியுது. இருக்கிறத வச்சு நீங்க ஆசைப்படுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்க கால் பண்ணுங்க, மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.